டைரக்டர் பார்த்தாரு, கேமராமேன் ஒரு மாதிரியே பார்த்தாரு. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப நேரம் உட்காந்தேன், எந்த ஷாட்டுமே வைக்கல. மத்தியானம் சாப்பிட போனேன். திடீர்னு ப்ரொடியூசர் இருந்தாங்க, உங்களுக்கு இன்னைக்கு கால் ஷீட்டே கிடையாது, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னாங்க. நான் ரொம்ப நேரம் யோசித்தேன். அந்த அளவுக்கு தெளிவாக வந்து, அதாவது இப்போ என்னதான் கலைஞானி சார் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் சத்தியமடத்துக்கு வந்து இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன வந்து எடுக்கிறாங்க, என்ன செலவு போகுது, எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த மேடையில் நான் கூப்பிட போகிறது, எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட அறிமுக படம். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு 4 பாட்டு எழுதியிருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். சரவணன் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது கூட ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபுல் கதையும் சொல்லிவிட்டு இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரணுன்றதுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸோ அப்போவே எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. ஸோ பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. எங்கள் படம் இப்போ கேட்குறதுனா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறமோ இல்லை அதில் வந்து ஒரு பாட்டு எதுனா கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணிருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் கொடுங்க, நாங்கள் அதை பார்த்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்கணுன்ற மாதிரி எங்கேயுமே கேட்குறதில்ல. பட் இங்கே வந்துட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டு ஷமீர் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பழக்கமாக இருந்தது. ஸோ அவர் வந்து இந்த பாட்டை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டார். கொடுங்க எழுதி தரேன் அப்படின்னு. சரவணன் வந்து சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு மிட் நைட்டில் சொன்னார் என்கிட்ட சுச்சுவேஷன். நான் வந்து அடுத்த நாள் எழுதி கொடுத்தேன் அந்த பாட்டை. பார்த்த உடனே ஒரு சில சேஞ்சஸ் தான் சொன்னாங்க. பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதே மாதிரி பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரொம்ப ஜாலியான சாங்ஸும் 2 மெலடிஸ், லவ் மெலடிஸ் இருக்குது. ஸோ எல்லா பாட்டுமே இது வரைக்கும் நல்லா ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு எல்லா பாட்டுக்குமே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் வாலி, வைரமுத்து, நம்ம கண்ணதாசன், நாமுத்துக்குமார், தாமரை இப்படி போன்ற பல பாடலர்ஸ் இருக்க இடத்துல உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு பாடல் மாணவனாக இந்த இடத்துல வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னையும் நானும் தரம் உயர்த்தி கொள்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னும் பல புதுமுகங்கள் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. இப்போ நான் பெரிய பெரிய எழுத்தாளர்களை பார்த்து வளர்ந்தன்றதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு சுற்றி இருக்க எழுத்தாளர்கள் சொல்லப்போனால் எனக்கு ஊக்கம் கொடுத்த உதயகுமார், இளங்கோ, ஐயப்ப மாதவன் இப்படிப்பட்ட வளர்ற எழுத்தாளர்கள், முகநூல் நண்பர்கள் இவங்களை பார்த்து தான் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிருக்கேன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எல்லாத்துக்கும் தேவை. மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த ஃபில்ம் வந்து ஆக்சுவலி நல்ல வெல் பிளான்டு, ஒரு ஆர்கனைஸ்டு டீம். டெஃபினெட்லி எனக்கு என்ன ஒரு லொக்கேஷனுக்கு 10 முறை எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அலைய வச்சாங்க. பெண்டு கட்டிட்டார் கலைஞானி சார். ஸோ இப்படி தான் எடுக்கணும். டார்கெட் கொடுத்துட்டாங்க 20-20 மேட்சஸ் மாதிரி. 2 டேஸில் முடிச்சிடணும் சாங்கை. அதுக்கு மேலே நான் தரமாட்டேன் டைமு. ஸோ முடிச்சுட்டேன். செகண்ட் சாங் கார்கால மேகம் இருக்குது ஆனால் இல்லை. 2 பாட்டுக்கு தான் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ரொம்ப 2 பாட்டும் நல்லா வந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். படம் டெஃபினெட்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. என் சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பிளெஸிங் தேவை. தேங்க்யூ வெரி மச். பள்ளிகளில் எந்த ஒரு விஷயமும் கலைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த படத்தில் செட் ஒர்க் இருக்குன்னு ரொம்ப ஆசையாக வந்தேன். அப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் என்ன படித்தோமோ அந்த சப்ஜெக்டை வச்சு தான் ஒர்க் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். படம் வந்து எல்லாமே இன்டீரியர் ஒர்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது முதல்ல வந்து அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டைரக்டர் எப்பவுமே கேட்பார். அதை ஸ்பாட்லேயே வரைய சொல்லுவார். அது எங்கேயோ வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அங்கே வைக்கிறத விட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை யூஸ் பண்ணுங்க அப்படிம்பாரு. அந்த விஷயங்களை வச்சு செஞ்சு கொடுத்ததான் இந்த படம். ஆண்டவர் எங்கே அதிர்ஷ்டத்தை வச்சுருக்கான்னு சொல்ல முடியாது. ஏதோ அந்த வகையில் நானும் இதில் உழைச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. எல்லாருமே முதல்ல வணக்கம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா தமிழ் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலைஞனுக்கு வாய்ப்பளிக்கிறவனும் இறைவன் தான். இந்த ஸ்டேஜ், இந்த எங்களுடைய கனவு இன்னைக்கு சாத்தியமாக இருக்குன்னா அது வரம் கிரியேஷன்ஸ் 4 பேர், அவங்களுடைய 4 நண்பர்கள் சேர்ந்தால் படம் பார்க்க போகலான்னு நினைப்போம். அவங்க படம் எடுக்கணும்னு நினச்சி வந்தது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக வந்து புதியவர்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அது மிகப்பெரிய ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும்னா, முக்கியமான பங்கு மீடியா. இன்னைக்கு நீங்கள் முக்கியமான அதில் ரோல் தான். ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் டேலண்ட்ஸாக இருக்கவங்கள நீங்கள் இவ்வளோ தூரம் ப்ரொபகண்டா பண்ணலைன்னா, இவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா எங்களுக்கு இந்த மேடைகள்லாம் சாத்தியமே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயங்களை எங்களுக்கு இன்றைக்கி நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னா அது மீடியா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் புதியவர்களுக்கு நீங்கள் கொடுத்த திறமை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் வாய்ப்பும் தான். அதை நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அஸ் அ பார்ட் என்னுடைய ரோல் இதில் என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் இணை இயக்கம் கோ டைரக்டரும் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது, ஒரு ஸ்க்ரீன் தான் ஒரு பேனலைஸ்ட் டீமாக இருந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரீனிங் பண்ணி தான் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் இதில் செலக்ட் பண்ணாங்க.
எனக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணாங்க. ஒரு டயலாக் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து எந்த அளவுக்கு அது ஸ்டஃப் இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டெம்போ எந்த இடத்துலையும் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கடுமையான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எனக்கும் அந்த ப்ராப்பரான விஷயங்கள் நடந்தால் கூட இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து இயக்குனர் KM சரவணன் அவரால் தான். அவர் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினார். அதுக்கு அடுத்து தான் நான் என்ன நிரூபித்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த அறிமுகப்படுத்துகிற விஷயம் ரொம்ப முக்கியம். நண்பராக அவர் எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய நான் செஞ்ச லக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அதுக்கு அடுத்ததாக அங்கே ப்ரொடியூசர்ஸ் 4 பேருமே குவைத்தில் இருந்தாங்க. அவங்க இங்கே ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சாங்க, டீமை ஃபார்ம் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நம்ம மகாபாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தேரை இழுத்துட்டு போன சாரதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த டீமையும் இங்கே ஒன் மேன் ஷோவாக இருந்து இந்த ஸ்டேஜ் வரை கொண்டு வந்தது திரு AKV கலைஞானி சார் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அது மிகப்பெரிய நன்றியை நாங்கள் இங்கே சொல்லியே ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவோட பிதாமகர்களில் அவருடைய அப்பாவும் திரு AK கலைஞானி வேலன் அவர்களும் முக்கியமான ரோல் இருக்குது. அவருடைய மகன் அவர் இந்த ரொம்ப நல்ல முதலன் படத்தில் கூட ஒரு அழகான டேர்ம் சொல்லுவாங்க, ரொம்ப வேகமுள்ள இளைஞர்கள் விவேகமுள்ள சீனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக அப்படி அமைஞ்ச ஒரு டீம். இது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டயலாக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும் இங்கே தனிப்பட்ட முயற்சியை தாண்டி எல்லா சீனியர் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆதவனாக இருக்கட்டும், இல்லை விவன் ஹீரோ எல்லாருமே மேக்ஸிமம் எஃபர்ட் சின்ன விஷயம் கூட ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாரோட இன்புட்ஸுமே கொடுத்து ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். மனசார நேர்மையாக உழைச்சிருக்கோம். அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றைக்கும் தேவை. நன்றி. அன்பு வணக்கங்கள். அதாவது பேச வர்றதுக்கு முன்னாடியே பயம் உறுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம ஆதவனுக்கு கை வந்த கலை. எனிவே இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறது தான் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 85 கலைஞானி அவர்களோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக வேறு டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகியிருந்தேன். தூர்தர்ஷன், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், ஃபியூச்சர் ஃபில்ம், இது எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகியிருந்தேன். ஆனால் படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கு ஆர்வம் இருக்கிற வழியில் நம்ம கால்கள் போகுன்ற மாதிரி நான் 2-3 படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு என்னுடைய குருவாக இருந்தவர் வந்து ஷாஜி என் கருண். மலையாள படத்தில் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கே வாய்ப்புகள் வந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் படங்களை நீ பாதி நான் பாதி அந்த மாதிரி படங்களில் என்னுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட் கணேஷ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரத்னா வந்து என்னுடைய முதல் படமாக இருந்தது. அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி ஒர்க் பண்ணேன். கனடா போனதுக்கப்புறம் இங்கே ஒரு 5-10 வருஷம் அங்கே இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் கலைஞானியை இப்போ லாஸ்ட் மார்ச்சில் மீட் பண்ணேன். அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீ இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டார். எஸ் ஒய் நாட் அப்படின்ட்டு டீமை பார்க்கலான்னு போகும்போது சரவணன் மற்ற யங் சாப்ஸ் அவங்கள பார்த்தோன்னே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் அட்மாஸ்பியர் இருந்தது. அவர்கிட்ட கதையை கேட்டேன். ஒரு சேலஞ்சிங் கதை. ஸோ 95% இன்டோர், 5% அவுட்டோர்ஸ்ன்றது ஒரு கேமராமேனுக்கு சேலஞ்ச். சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5-6 கேரக்டர் ரிவால்வ் ஆகி வந்த கேரக்டர் ஒரு ஸ்டோரி. ஸோ அதை எப்படி இவர் கூட சேர்ந்து இந்த கதையை சொல்ல முடியும், ஒரு ஒளிப்பதிவாளனா அப்படிங்கிற முயற்சியில் மட்டும்தான் நான் ஈடுபட்டேன். ஏதோ புதுசாக லைட் அங்கே வைக்கணும் அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற முயற்சி இருந்துச்சு. அதை நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நியூ ஆக்டர்ஸ் விவந்த், ஈதன் அண்ட் மனிஷா, ஆதவன், இவங்க எல்லாருமே இந்த ஃப்ரேம்கள் அப்படியே வருவாங்க. அவங்கள எப்படி கொண்டு வந்திருக்கிறன்ற முயற்சி, என்னென்ன மாதிரி லென்ஸ், எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இப்படிங்கிற முயற்சிகள் தான் கேமராமேனாக நான் பண்ணியிருக்கிறேன். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். அதை டைரக்டர் சரவணன் தான் சொல்லணும். அவருடைய ஸ்டோரி கூட சேர்ந்து பயணம் செய்த ஒரே ஒரு முயற்சி தான் இது. அதை நீங்கள் பார்ப்பீங்க படமாக வந்ததுக்கப்புறம். எனக்கு வாய்ப்பளித்த நண்பனுக்கும் கலைஞனுக்கும், இந்த ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இந்த டீம், பேச வாய்ப்பளித்தவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். இருக்கு ஆனால் இல்லை என்னோட முதல் படம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் ஒரு 100 பேர் ஆடிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்னை வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என்னை இந்த படத்தில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் படத்தில் நடிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம டைரக்டர் சரவணன் சார் வந்து
என்ன சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி ஒரு ஃபஸ்ட் டே அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஆனால் எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி டயலாக் டெலிவரி எல்லாமே எக்ஸ்பிரஷனில் எல்லாம் ஹெல்ப் பண்ணது நம்ம டைரக்டர். த ஹோல் டீம் ஆஃப் இருக்கான இல்லை வந்து இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் தெம். என்னோட கோஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா விவந்த் அண்ட் ஈடன். விவேந்தை வந்து ஏற்கனவே நான் ஆட்ஸ் அவரோட பண்ணியிருக்கேன் ஒரு 5 வருஷம் அம்மா ஃப்ரெண்டு. அண்ட் ஈடன் இந்த படத்தில் தான் மீட் பண்ணோம். ஆனால் எப்படின்னா 2 பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. யூஸ்வலி அந்த படத்துலையும் 2 ஹீரோயின் ஒருத்தர் அந்த பக்கம் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் எப்போவுமே கூடவே இருப்போம். அண்ட் we had lot of fun. அண்ட் இந்த படத்தில் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சது கேசி சாருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். என்னாலே நம்ப முடியல அது நான் அவ்வளோ அழகாக இருக்கேனான்ட்டு. அண்ட் இருக்கு ஆனால் இல்லை அதுதான். ஸோ அண்ட் ஆதவன் அகெயின் ஆதவனோடையும் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஆதவனை மீட் பண்ண செட்டில். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் வைஜி சாரோடையும் ஆக்சுவலி சீன் இல்லை, ஆனால் ஐ எம் லைக் ரியலி வெயிட்டிங் டு see the மூவி. அண்ட் ஐ விஷ் ஐ குட் ஒர்க் வித் ஹிம். அடுத்த படத்தில் கண்டிப்பாக சார் ஐ வில் டெஃபினெட்லி. அண்ட் நம்ம அண்ட் இந்த படத்தில் வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூல் ஜெயன் சார் ரொம்பவே கூல். இது ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் அவ்வளோவா தெரியாது, ஆனால் நம்ம கூல் ஜெயன் சார் என்னை நல்லாவே டான்ஸ் பண்ண வச்சார். அண்ட் இன்ஃபேக்ட் ஹீ இஸ் லைக் ரியலி கூல். ஸோ தேங்க்யூ கூல் ஜெயன் சார். அண்ட் வேறு யாரையும் விட்டுட்டேன்னா டைரக்டர் சொல்லிட்டேன். ஓகே தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதில் ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, த்ரில்லர் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுற படம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் அதை வெற்றி கண்டிப்பாக அனுப்புவோம். தேங்க்யூ, நன்றி. வணக்கம். இருக்கு ஆனால் இல்லை. இதில் எங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, இதில் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, எங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. எங்கள்கிட்ட பயம் சுத்தமாக இல்லை பிகாஸ் we are quite confident about the result of this movie. And with all your support, நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணேன்னா ஐம் ஷுர் இப்போ எல்லாம் publicity is what actually brings the crowd to the theatre. Please help us to reach maximum audience so that we'll get maximum audience in the theatre. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ma'am, she was so dear to me. She's like a mother. And Charitare sir and all of them, thank you so much for giving us this opportunity. And I really appreciate ninga konjam kuda quality la compromise pannama the way you have done the movie. Thank you so much. And this journey of this say around oru 4 maasa journey, this movie, this journey wouldn't have been this successful or wouldn't have been this easy without Kalainani sir. அவர் 4 சைடில் இருந்த ப்ரெஷர் அத்தனையும் கலைஞானி சார் மேலே தான் இருந்தது. அப்போ கூட அவர் சிரிச்சுட்டு கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் அவ்வளோ he had handled it till to date. Thank you so much sir for being there. You are the backbone of இருக்கு ஆனால் இல்லை. Saravanan sir, he is really a sweetheart. This I have said even in the audio launch. He is really cool-headed. ஒவ்வொரு சீனிலும் சீன் ஹீஸ் ஸோ மச் இன்டு த மூவி. ஒரு சீனில் எப்படி உட்காரணும், எங்கே லுக்கு போனோம், அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஹீஸ் இன்டு த மூவி. அண்ட் ஹி ஹஸ் டேக்கன் ஹிஸ் மேக்ஸிமம் எஃபோர்ட் ஃபார் திஸ் மூவி. ஐ எம் ஷுர் சார் யூ வில் பி சக்சீடட் வித் திஸ் மூவி. அண்ட் கேசி சார், he had done his best to show all of us beautiful. அவர் சொன்ன மாதிரியே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மூவி வாஸ் இன்டீரியர். ஒரு வீடே வந்துட்டு எவ்வளோ சீனில் வித்தியாசமாக காமிக்கிறதுன்றது ஆக்சுவலி இட் இஸ் a very tough job. We have done it to his best. And Raj Prabhu sir for helping us with all the dialogues and all that. And Naveen, the song lyrics, it was really nice. I even texted you in FB. For a newcomer, really touching the lyrics are. And Kuljan Master, actually I don't have a dance thing in this movie, but still he was there helping us with all the montages. Thank you. And all the cast and crew of this movie, thank you so much for being there. I should say about my co-star when I say about the cast. Vivant, he had been struggling to make a mark in the industry for quite a long time. And I'm sure this is a perfect launch part for you, Vivant, and you have done your best for this movie. He has actually 2 different get-up. It is like 2 heroes acting in this movie if you see the first half and second half.
The way he was introduced in the second half, I myself was shocked. Oh my God, is he really this handsome? I was really, even no, you're not this handsome. It is just Casey's camera work. He had really done the best job. He's an amazing actor, and more than that, he's a wonderful human being. He's a good friend to me. Thank you so much for being there. And Manisha, she said we are like sisters. No, I would say we are sisters. It has been a perfect bond with you, Manisha. Thank you so much. I'm sure this 40-50 days of shoot wouldn't have been this happy without you. And Adhavan, thank you so much for entertaining us. You will be entertained watching the movie. Adhavan was entertaining us live, during the shoot. Adhavan and Vivan used to sing songs for me when we were sitting idle, They used to entertain me so much. Thank you so much. It was really fun working with this team. And we expect all your supports. Do pray for us to help us reaching maximum audience. Thank you so much once again. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது நிறைய மேடையை பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க, நிறைய ஹீரோ நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹீரோ நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, எந்த ப்ரெஸ் மீட்டும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இருக்கானா இல்லை படத்தை பற்றி நிறைய சொல்லணும். இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா அது எனக்கு, ஆனால் என்னை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கம்மியாக பேசு தம்பி, போன தடவை நிறையா பேசிட்டேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபார்மோஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லணும். என் பேர் விவந்த். அதாவது சினிமாவில் ஹீரோவாக உள்ளே வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நான்லாம் சினிமாவுக்கு உள்ளே வரத்துக்கே ரொம்ப போராடி இருக்கேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அது வருஷத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெரி பிக் ஜேர்னி. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ நேற்று சினிமாவுக்கு வந்தோம் இன்னைக்கு சினிமாவில் நடிக்கிறோன்னு இல்லை. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பெரிய போராட்டம் இருந்தது. எந்த பேக்கப்பும் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை, பணம் இல்லை, சப்போர்ட் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் நடிக்கணுன்ற ஆசை மட்டும் நிறையா இருந்தது. எப்படியாவது ஹீரோ ஆகணுன்ற கனவு இருந்தது. ஏன்னா இங்கே நான் நடிக்கலை. ஏன்னா இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஃபார் எனி பர்சன் டு கெட் இன் திஸ் சின் இண்டஸ்ட்ரி வித்தவுட் எனி சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லி ஆகணும். இந்த ஹீரோ என்ற அந்தஸ்து அடுத்த படம் தான் தெரியும். ஆக்சுவலாக இது முதல் படம் தான். ஸோ இந்த இடத்துக்கு நான் இங்கே நிற்கிறேன், அவங்க முன்னாடி பேசுகிறேன்னா இதெல்லாம் அவங்க போட்ட பிக்சர். அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரில, எந்த மூலையில் இருந்திருப்பேன்னு தெரில. ஏன்னா நிறைய அலைஞ்சிருக்கேன் பாஸ். இது எனக்கு க்ளோஸாக இருக்கிற 2-3 நண்பர்களுக்கு தெரியும் இங்கே இருக்காங்க என்னை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்கள ஃபென்டாஸ்டிக் 4 தான் சொல்வேன். சத்யா மேம், துரை சார், அவங்கள பற்றி ஏற்கனவே நிறையா எல்லாருமே பேசிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு எந்த வார்த்தைகளும் இல்லை, அதனால் மன்னிக்கும். தொடர்ந்து எங்கள் டைரக்டர் சார் சரவணன், ஈடன் சொன்ன மாதிரி ரொம்ப நேர்த்தியாக அவருக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக கேட்டு வாங்கக்கூடிய டைரக்டர். ரொம்ப குழப்பவும் மாட்டார், குழம்பவும் மாட்டார். இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். கேசி சார் நாங்கள் ரொம்ப செல்லமாக கூப்பிடுறது. ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தோட பேக் போன் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார் ஃப்ரேமில். பிலோ ஆவரேஜாக இருக்கிற என்னெல்லாம் அழகாக காமிச்சிருக்காருன்னா அதுக்கு நிச்சயமாக ஐ ஷுட் தேங்க் மை சினிமாட்டோகிராஃபர். அண்ட் கலைஞானி சார், அவர் தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சவர். ஸோ அவர் இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி ஈடன் அகைன் சொன்ன மாதிரி, ஏன்னா ஈடன்னா ஹீடன் நிறைய பேசிட்டாங்க அதை பற்றி. ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய டென்ஷன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை எங்ககிட்ட திணிக்காமையோ அதை எங்ககிட்ட காமிக்காமையோ கரெக்டாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ப்ரெஷர் நிறையா இருக்குது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அப்புறம் என்னோட மாஸ்டரை பற்றி நான் சொல்லி அவனை கூல்ஜென் மாஸ்டர். ஏதோ ஒரு நான் நியூ கமரு அப்படின்னு தம்பி இவ்வளோதான் அப்படின்லாம் இல்லாமல் என்னை மெருகேற்றுறாருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னால் மேக்ஸிமம் உன்னால் அது முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் கொடுத்தவர் அவர் தான், கூட இருந்தது அவர் தான். பீங் த நியூ கம்மர்ன்றதுனாலே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. எங்கே சினிமா ரொம்ப உயரத்தில் இருக்குது. சினிமாவை அண்ணாந்து பார்த்துருக்கோம், சினிமாவை கடவுளுக்கு மேலே வச்சு பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த சினிமா நிறைய லெஜண்ட்ஸ் இருந்திருக்காங்க.
எல்லா காலகட்டத்திலையுமே நல்ல கதை திரைக்கதை மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த சினிமாவில் நாம் நிற்கிறோம், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. என்னையே பிடிக்கணும் இல்லையா, அப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு என்னை இந்த படம் மூலிமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்க வைக்க நான் முயற்சி பண்ணியிருக்கேன். என்னோட மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் நாங்கள் எல்லாருமே. நான்னா அது நான் இல்லை, இருக்கானா இல்லை டீம். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே பேஷன் இருக்குது சினிமாவில். சினிமா நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கல, ஏன்னா எல்லாருக்குமே அது எட்டாத கனியாக இருந்தது. இன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசர்னால அது ரொம்ப கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த போராட்டம், இந்த தடைகள் இதெல்லாம் தாண்டி இது பல வருஷ தவத்துக்கு அடுத்த பலன் தான் வரம் கிரியேஷன்ஸ். ஸோ ஐ தேங்க் வரம் கிரியேஷன் அ லாட். வெரி எமோஷ்னல், சாரி லிட்டில் சென்டிமெண்டல் ஆல்சோ, பிகாஸ் ஏன்னா இந்த இடம் பெருசு. நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்க. ஸோ அந்த வகையில் anyway, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நான் என்னோட கோஆர்டிஸ்டை பற்றி சொல்லி ஆகணும். ஆதவன், ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் ஆதவன் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இந்த படம் மூலியமாக தான் கிடைச்சான். சாரி டு சே. ஆதவன் வந்து நிஜமாலுமே ஸ்வீட் பாடி, வெரி என்கரேஜிங் ஆல்சோ. சீன்லையும் சரி, டிஸ்கஷன் அப்பவும் சரி, ஒவ்வொரு சீனையும் சொல்லிக் கொடுக்கும்போதும் சரி, இதை பண்ணுவேன் மச்சா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே ஒரு he played a very major role of this movie. கிட்டத்தட்ட இந்த படத்தில் நிறைய ஹீரோ இருக்காங்க என்னை தவிர. ஆதவன், கேசி சார், டைரக்டர் சார், அப்புறம் ஈடனை பற்றி சொல்லணும். ஈடன் அகெயின் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இந்த படம் மூலிமா ஒரு 60 days போனால் மாதிரியே தெரில ஈடனால். ஏன்னா we both are very good friends. So we share a lot of things about movie. படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசுவோம் உட்காந்து. ஏன்னா we been struggled. அப்புறம் இதுக்கு மேலே எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். And without forgetting Manisha also. We know each other for the past 5 years. இதுக்கு முன்னாடி மாடலிங்கில் இருந்திருக்கேன், அப்போ அவங்களுக்கு தெரியும். I started my career with Jaya TV. நான் அதை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஒரு ஆங்கராக, காம்பேரராக, அப்புறம் நான் ரேடியோ ஜாக்கியாக ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஹா எஃப்எம்ல. அதுக்கப்புறமா டப்பிங் ஆர்டிஸ்டாக அப்கமிங் ஹீரோஸ் நிறைய பேருக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் வந்து பெருமையாக இங்கே சொல்லலை, என்னோட பெருமையை சொல்கிறதுக்கு இல்லை, என்னோட ஸ்ட்ரகிளை மட்டும்தான் சொல்லணுன்றதுக்காக, பதிவு பண்ணுன்றதுக்காக இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Thank you so much for God, for everyone who here, my producer, my executive producer, my director. எல்லாருக்கும் நன்றி. Thank you so much. Thanks a lot. வெங்கடேஷ் அவர்களுக்கும், கொஞ்சம் நடிங்க பாஸுடைய இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், என்னுடைய இயக்குனர் திரு KM சரவணன் அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இருக்கு ஆனா இல்லை இந்த படத்தில் வந்து 4 தமிழர்கள், குவைத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 4 தமிழர்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத எங்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு இயக்குனர் கதை சொன்னார். நான் கேட்டுட்டு சரி சார் நீங்கள் சொன்னபடியே செஞ்சிடலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த படத்தில் இப்போ தான் எனக்கு தெரியுது இயக்குனர் ஒரு 60 பேரில் ஒருத்தர், ஹீரோவுக்கு வந்து ஒரு ஆடிஷன் வச்சுருக்காங்க, ஹீரோயினுக்கு ஆடிஷன் வச்சுருக்காங்கன்னு. ஸோ நான் ஏதோ என்னை கூப்பிட்டுட்டு பரவாயில்ல கூப்பிட்டான்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து விவந்த் சொன்ன மாதிரி சினிமாவுக்குள்ளே வரணுங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்தது. ரேடியோ மிர்ச்சியில் ஜாக்கியாக இருந்தேன், ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஆதித்யா டிவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ டெலிவிஷனில் வந்திருக்கேன், இருந்தாலும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு இயக்குனராக வரணும்னு தான் என்னோடய ஆசை இருந்தது. ஒரு உதவி இயக்குனரெல்லாம் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். இயக்குனர் தரணி மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பட் அது கொஞ்ச நாளில் அவரும் வந்து அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கு காலதாமதமானதுனால அங்கேருந்து விலகி 3 அப்படிங்கிற படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். நடிகர் தனுஷ் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. சரி அப்படியே இயக்குனராக வரதுக்கு ஏதாவது படம் கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கொஞ்சம் நடிகை பாசனம் வந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் நடிக்க வந்துடுங்க, நீங்கள் ஒன்றும் டைரக்ட் பண்ண வேணான்ட்டாங்க. அப்புறம் சரின்னு இவர் கூப்பிட்ட உடனே கேரக்டர்லாம் சொன்னார், நடிக்கிறேன் அப்படின்னு. இந்த படத்தில் எனக்கு இன்ன வரைக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி வைஜி சார் சொன்னார், இந்த படத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து கதை தெரியும் அப்படின்னாரு. எனக்கு தெரியாது சார், ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 6 கதை சொல்லியிருக்காரு. நானும் இதுதானே முடிவு அப்படின்னு இருக்கேன். படமும் முடிச்சு டப்பிங்கும் முடிச்சேன். எனக்கும் இன்னும் என்ன அந்த கிளைமேக்ஸுங்கிறது தெரியல. நல்ல சஸ்பென்ஸாக ரொம்ப அருமையாக வந்து இந்த ஸ்டோரி வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாரு. இந்த படத்தில் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது விவந்த் நானும் வந்து சிமிலராக ட்ராவல் ஆன பர்சன். அதே மாதிரி ரேடியோ ஜாக்கி, டெலிவிஷனில் இருந்திருக்கோம். சினிமாவுக்கு வரணும்னு அவரும் உதவி இயக்குனராக அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து அதே மாதிரி இருந்ததுனால 2 பேருக்கும் அந்த ட்ராவல் என்னன்னு தெரியும்.
எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்டு, பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இது எங்களுடைய சினிமாவில் ஒரு பகுதி, இப்போ தான் நுழைஞ்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவு தான் நாங்கள் எப்பவுமே எதிர்பார்க்குறோம். வழக்கமாக இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் நானும் அங்கே உட்காந்துருக்கேன். அங்கே உட்காந்துருக்கும்போது அந்த மனநிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். எப்போ தண்டி பிடிப்ப அப்படிங்கிற மாதிரி அது தெரியுது, அது எல்லாருக்கும் தெரியுது, புரியுது எனக்கு. இருந்தாலும் வந்து எப்பவுமே இந்த மேடையில் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் சந்தோஷம் என்னன்னா, எல்லாரும் சிரிச்சாங்கன்னா பரவாயில்ல நம்மளை கவனிக்கிறாங்க, எல்லாரும் தலையாட்டினாங்கன்னா பரவாயில்ல நம்ம பேசுறது கேட்குறாங்க அப்படின்னு. அதில் இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் பயில்வான் நான் பார்க்குறேன், அவருடைய முகபாவத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னு அவரோடய நான் உட்கார்ந்துருக்கேன், அந்த இடத்துல பக்கத்துலயும் உட்கார்ந்துருக்கேன். இங்கே நிற்கும் போது அவரை பார்க்குறேன், அண்ணன் ரசிக்கிறாரா இல்லை நம்மளை ஏதாவது கேட்பாரா, அதை நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதனால வந்து நீங்க தான் வந்து இந்த படத்தை பத்தி இன்னைக்கு ஒரு இந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாரும் சொல்றோம் அப்படிங்கும்போது, நாளைக்கு ஏதாவது பத்திரிகையில நீங்க சொல்லும்போது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, அவங்க கேட்டு நம்மளை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். யதார்த்தமா தான் பேசியிருக்கோம். ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் இல்லை ஏதாவது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்ல படம் பார்ப்பேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எழுதாம, சினிமா செய்தி மட்டும் பார்ப்பீங்களா நீங்க, சினிமா பார்ப்பேன்ட்டீங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து கேரவான்ல யாருமே போய் உட்காரல, எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாங்க. முக்கியமான விஷயம் கேரவான் இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பட்ஜெட் படம், அதனால கேரவான்லாம் கிடையாது. எல்லாம் அப்படியே வரமா அப்படியே டக்குன்னு சேர் போட்டு உட்காந்துருவோம். ஆக்சுவலா என்னன்னா, கேரவான் இல்லாத விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு எந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும் போதும் கேரவான் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலாம், ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், கேமரா அசிஸ்டண்டோட பேசலாம், ஸ்பாட் பாயோட பேசலாம், ஹீரோயினோட பேசலாம். அவர் சொல்றாரு, அது அவருடைய கருத்து. ஸோ அந்த மாதிரி வந்து பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும், நல்லா வந்து ஜாலியா இருக்கும். உண்மையிலே இந்த செட்ல வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. ஷூட்டிங்கும் வந்து ரொம்ப பிளான்டா, ரொம்ப கிளியரா இருந்தாங்க. டேரக்டர் சார்லாம் வந்து ஒவ்வொரு ஷாட் எடுக்கும் போதும் வழக்கம் போல நம்ம ஏதாவது ஒரு சீன்ல வந்து, சார் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டைலாக் நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன், நான் ரொம்ப நேரம் கேட்டு அது வேணும் அப்படின்றாரு. அதாவது அதை யோசிக்கவே மாட்டாரு. அவர் ரொம்ப நேரம் கேட்டு நல்லா சிரிச்சுல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு, வேற வேற அப்படின்னு போயிடுவார். அந்த அளவுக்கு வந்து அவர் கிளியரா இருந்தாரு. டைலாக் ரைட்டரும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தெளிவா எழுதக்கூடிய ஒருத்தர். இதுக்கு முன்னாடி ஒரு விஜய் டிவியில ஒர்க் பண்ணியிருக்காரு அவரும். ஸோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல இங்கிருந்து எங்களுக்காக ஒர்க் பண்ண திரு ஏகேவி கலைஞானி சார் சொல்லணும். ஏகேவி கலைஞானி சார் எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு செட்டில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கமாக ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ளே வர மாட்டாங்க, எங்களுக்கு முழு சுதந்திரம் அளித்தார்கள் இப்படிலாம் நிறைய பேசி கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு அந்த சுதந்திரம் இருந்தது. ஆனால் பக்கத்தில் வந்து அப்படி தட்டிகிட்டே இருப்பார், கிளம்பு, அடுத்தது அடுத்தது, ரெடி 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 அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இது அவர் கையில் குச்சி தான் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கு தான். ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு திட்டமிட்டபடி செலவழிக்கிறது அனாவசிய செலவு கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா இருந்து ஏகேவி கலைஞானி சார் வந்து இதை வந்து எடுத்துட்டு போனாரு. இயக்குனர் பத்தி சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வெல் பிளான்ட், ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் அவர் இந்த படத்துல என்ன ஃபீல் பண்ணாருங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் அகமத் சார் பற்றி சொன்னோம்னா, இரவு பகலாக வேலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் வரல இல்லையா, வந்திருக்காரா? இல்லை, இரவு பகலாக வேலை செஞ்சிருக்காரு. அவர் 10 நாள் வந்து தூக்கமே இல்லாமலாம் இருந்திருக்காரு அகமத் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இந்த படத்தோட லிரிசிஸ்ட் பற்றி நவீன் கண்ணன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிசிஸ்ட் அவர். உண்மையிலேயே முதல் படத்தில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக வார்த்தைகள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் ரசிக்கிற மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ உங்களுக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். அண்ட் கூல் ஜெயின் மாஸ்டர், எனக்கு அவர் மேலே கோவம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு 5 கேர்ள்ஸ் கூட்டு வந்தார். கூட்டு வந்துட்டு, நீங்கள் இவங்களோட தான் டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப சூப்பர் சார், தேங்க்யூ அப்படின்னு. கடைசி வரைக்கும் நான் ஆடவில்லை. அவங்க 5 பேர் தனியாக ஆடிருக்காங்க, இப்போ தான் பார்க்குறேன். அவங்க ஹீரோவோட ஆடிருக்காங்க, ஓரவஞ்சனை பண்ணிட்டாரு. பட் பரவாயில்ல. விவந்த் வந்து படத்தில் வந்து ஒரே ஒரு சோகமான விஷயம், அவருக்கு 2 ஹீரோயினோடையும் எனக்கு வந்து சேர்ந்தாப்புல பாட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி. அடுத்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் மிஸ்டர் விவந்த். அண்ட் ஒய்ஜி மகேந்திரன் சார், அவருடைய நாடகங்கள் நிறையா பார்த்துருக்கேன், அந்த காலத்துல அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணும்போது பொதுவாக சொல்லுவாங்க, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரீயாக பேச முடியாது அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக பேசினார், ரொம்ப ஜாலியாக பேசினார். டைலாக் பேசும்போதெல்லாம் கூட நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது என்ன நினைப்பாரு அப்படின்னு தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கேஷுவல் எடுத்துப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் ஒய்ஜி மகேந்திரன் சார். ஸோ எல்லாருக்கும் நன்றியை இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம்
வெளியான பிறகு பார்த்துட்டு அதோடைய நல்லதை வந்து மக்களுக்கு சொல்லுங்கள், கெட்டதை வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு வேணால் சொல்லுங்கள், அதை மட்டும் வெளில சொல்லுங்கள். ஸோ அதுதான் எப்பவுமே சொல்கிறது. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பளித்ததற்கு. அடுத்ததாக இந்த மேடையில் நாங்கள் கூப்பிட போகிறது இயக்குனர் KM சரவணன். வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மூமெண்ட்டில் நான் இங்கே வந்து பேசுகிறது யோசிச்சு பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் சரவணன். நான் படித்ததே வந்து MSc எலக்ட்ரானிக் மீடியா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அதை முடிச்சுட்டு ஒரு 6 வருஷம் சினிமாவில் வந்து முட்டி மோதி போராடி இன்றைக்கி டைரக்டாக நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன். நின்றுட்டுருக்கேன். வரம் கிரியேஷன்ஸ் 4 ப்ரொடியூசர்ஸ், அதாவது தமிழில் அவங்க படம் பண்ணுறாங்க. அதாவது என்னதான் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சாலும் நம்ம அந்த ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண தான் நினைப்பாங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்து நம்ம சொந்த ஊரில் நமக்கு நம்ம சொந்த மொழியில் வந்து படம் பண்ணணும், ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவங்க நினச்சதுக்கு முதல்ல அவங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் கலைஞர் சார், அவர் தான் இந்த படத்தோட பேக் போன். எனக்கு நான் வந்து இதுமாரி இந்த கம்பெனியில் வந்து படம் பண்ணுறதுக்கு கதை கேட்குறாங்க, கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் கேட்குறாங்க, முன் அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்லை அந்த கதை சொல்லுங்கன்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. நேராக போய் கலைஞர் சாரை மீட் பண்ணி என்னுடைய கதையை சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு கால் வந்துச்சு எனக்கு, நீங்கள் வாங்க உங்கள் கதை வந்து ஓகே ஆகிற மாதிரி இருக்குது, இப்போ வந்து ஃபுல் கதையை வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு ஃபுல் கதையை சொன்னேன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு முன்னாடி ஒரு 60 பேர் இருந்திருக்காங்கன்னு. நான் ஒரு 60 ஆளாக போயிருக்கேங்க. அதில் வந்து ஒரு 45 பேர்த்த கதையை செலக்ட் பண்ணாங்க. 5 பேர்த்தோட கதை படம் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடுன்னு செலக்ட் பண்ணி 12 ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி, கலைஞர் சொன்ன மாதிரி ஃபிலிம் கிரிட்டிக்ஸு, ஃபிலிம் மீடியா ப்ரொஃபஸர்ஸ், பத்திரிகைலேருந்து சில பேர், அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஃபிலிம் கோயர்ஸ், இப்படி ஒரு 12 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்க முன்னாடி, அதாவது ஒரு இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு எனக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்லி 5 பேர்த்தில் ஒருத்தனா நான் என்னை செலக்ட் பண்ணி திரும்பவும் ஒரு எப்படி என்னுடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பி ஒரு டைலாக் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னை ஃபைனல் பண்ணி டைரக்டர் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ விவந்த், நாங்கள் வந்து ஒரு 15-20 பேர்த்திட்ட கதை சொல்லியிருப்போம். ஒரு 10-15 பேர்த்திட்ட ஆடிஷன் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தருமே ஆடிஷன் வைக்கும்போது நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் செலக்ட் ஆகிற மாதிரி இருந்தாங்க, ஒரு சில பேர் இல்லை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஸோ கடைசியாக விவந்த் நாங்கள் ஆடிஷன் கூப்பிட்டப்போ அவர் தான் நான் ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம், சார் இப்படி பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை மாற்றி நடிச்சு காமிச்சார். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு இம்ப்ரூவைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே, எனக்கு நீங்கள் ஓகே இருக்கீங்க பிரதர், நான் வந்து உங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன், பட் நான் மட்டுமே டிசைட் பண்ண முடியாது, இது ப்ரொடியூசர்ஸ் அவங்களும் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இமீடியட்டாக அவரோட வீடியோஸ் எல்லாத்தையும் கையத்து காமிச்சு அவங்க பார்த்து அவங்க 4-5 பேர்த்திட்ட கன்சிடர் பண்ணி, இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் செலக்ட் ஆனாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ தான் வந்து விவந்த். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதாவது பார்க்கறது நேரில் ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி இருப்பார், ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஈடன், அவங்க வந்து அவங்களும் ஆடிஷன் வச்சு தான் நாங்கள் எடுத்தோம். ஆல்ரெடி அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் ஆடிஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஷோர் நோ ப்ராப்ளம். நம்ம மோஸ்ட்லி இந்த சில பேர் எப்படி ஹீரோஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, நீங்கள் ஆடிஷன் வாங்கினா வருவாங்கலாம் தெரியாது. பட் இவங்க வந்து போல்டாக வந்து நானும் இல்லை பரவாயில்ல நான் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க.
ஆடிஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் அந்த அந்த மெயின் கேரக்டருக்கு எனக்கு வந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டோம். திருப்பி ஒரு டவுட்டு இல்லை, இந்த பொண்ணு திருப்பி நான் வந்து மறுபடியும் ஆடிஷன் பண்ணணும், மறுபடியும் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்கும்போது இவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவங்களோட ரோல் என்ன முடிஞ்சு வெளியில் வரும்போது இந்த கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். அதுக்கப்புறம் ஆதவன் என் நண்பர் ஜாகிர் மூலியமாக தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். இந்தமாரி கொஞ்சம் நடிங்க பஸ் ஆதவன் இருக்கார், அவர் வந்து நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நாங்கள் 2-3 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்து ஆதவன் உள்ளே என்ட்ரு ஆனார். அவர்கிட்ட சும்மா 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கும்போது டைமிங்கில் 2-3 கவுண்டர் விட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஏன்னா நீங்கள் 2 பேர் வந்து அவ்வளோ க்ளீனாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. இமீடியட்டாக நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு அந்த ஆர்டிஸ்ட்லாம் வேணாம் சார், எனக்கு ஆதவன் கம்ஃபர்டபுளாக இருப்பார், நான் அவரே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இமீடியட்டாக அவங்க வந்து யூடியூப்பில் அடிச்சு இந்த விஜய் டிவியோட அந்த கலக்க போகுது யார், கொஞ்சம் நடிங்க பஸ், இதெல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு எல்லாருமே ஓகே ஆதவன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்கன்ட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். அதை வைஜி சார் சொல்லுவார், முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து ஹீரோ எல்லாம் வந்து ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சீட்டில் விடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். அந்த இது இந்த கல்ச்சருக்கு இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் அதை கொண்டாந்துருக்கோம்னு நினைக்கிறேன். கேட்டாங்க சார். ஆமாம், ஏன்னா சீட்டில் வரதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஐ மீன் நான் சொன்ன மாதிரி கேரவான் இல்லை, சார் சொல்லி ஃபீல் பண்ணார். நான் வந்து சில படங்கள்லாம் பண்ணேன், அங்கெல்லாம் வந்து யாரை போய் நம்ம மீட் பண்ணி போகலாம், முடிச்சு ஷார்ட் முடிச்சாங்களா போய் உள்ள போய் உட்காந்துருவாங்க, யாருமே நாங்கள் மீட் பண்ணிக்க மாட்டோம். எனக்கு புரியல என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னாரு அந்த படங்கள் ஒர்க் பண்ணும்போது. நான் இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி சாப்பிட்டு ஒரு சீன் டெவலப் ஒரு விஷயத்த இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அது விஷயம் மாறுனுச்சு நிறையா. ஆதவனோட இன்புட்ஸ் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரோட இன்புட்ஸும் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்து நாங்கள் மாற்றி ரெண்டாவது ஃபிலிம் நான் வந்து எடிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கே வந்து சில இடங்கள்லாம் என்ன குபீர்னு சிரிச்சிருக்கேன் நான். விவந்தோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சீன்லாம் நடிச்சு ஓடும்போதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். அதோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்க்கும்போதே வந்து ரியாக்ஷன்லேயே வந்து எல்லோரும் சிரிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருடைய ரியாக்ஷன்ஸே அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஈடன் அவங்களதும் நல்லா லுக் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி காமெடி த்ரில்லர். ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்லும்போது அந்த லைன் சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி லைனை செலக்ட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் சொன்ன மாதிரி நிறைய பேய் படம் வந்துச்சு சார். பேய் படம்னால எல்லாம் பயமுறுத்துறாங்க, த்ரில்லிங்காக இருக்குது, உள்ள குழந்தைங்களாம் வரமாட்டேன்றாங்க. ஏதாவது நம்ம மாற்றி பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்தை உல்ட்டாவாக பண்ணி சின்ன வயசுல எனக்கு பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் படிக்க சொன்னால் படிக்க மாட்டேன். பிசிஏ முடிச்சு ஒழுங்கு எம்சிஏ படம் இல்லை எம்சிஏலாம் எனக்கு வேலைக்கு கேட்காது, நான் வந்து சினிமாவுக்கு போகிறேன்னு இப்படி இதை வந்து உல்ட்டாவை பண்ணி பழகி போய் வர படத்துலையும் வந்து ஏன் நார்மலாக ஒரு பேய் படத்தை எடுக்கணும், உல்ட்டாவாக வந்து ஒரு காமெடியாக ஒரு பேய் படத்தை ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். கதாநாயகிகள் காமெடி பண்ணி பார்த்துப்பாங்க தெரியும். இந்த படத்தில் கதாநாயகி காமெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஷமீரும் வந்து அதே மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஒரு 10 பேர் மியூசிக் டைரக்டர்ஸ். அந்த 10 பேர் வந்து அவங்களோட ட்ராக்ஸ் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு 15 பேர்த்திட்ட நாங்கள் வேர்ல்டு வைடாக சார் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடாக ஒரு 15 பேர்த்திட்ட சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து இந்த ட்ராக்ஸ் எப்படி இருக்குது, இந்த ட்ராக்ஸில் இருக்க சாங்ஸ் எது நல்லாயிருக்கு எங்களுக்கு இமீடியட்டாக அனுப்புங்க. அதாவது ரேட்டிங் அனுப்பிச்சோம், இத்தனை பர்சன்டேஜ் இது நல்லாயிருக்கு, இத்தனை பர்சன்டேஜ் இது நல்லா இருக்குன்னு ரேட்டிங் அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதில் வந்து ஷமீரோட சாங்ஸ் தான் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இமீடியட்டாக நாங்கள் ஷமீர் ஓகே பண்ணோம். அவரோட சாங்ஸ் இமீடியட்டாக வந்து ஓகே ஆனால் அடுத்த மூமெண்ட் 2வது நாள் நாங்கள் உட்காந்து டியூன் போட ஆரம்பிச்சிட்டோம். நைட் ரைட்டாக உட்காந்து, ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு நைட் வந்து உட்காந்ததுக்கப்புறம் நான் நைட்டு போய் டியூனை உட்காந்து பேசி டியூன் ரெடி பண்ணி இமீடியட்டாக நவீனை கூப்பிட்டு கதையை சொல்லி அவர்கிட்ட இந்த டியூன் தான் டியூனு, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து அதில் வேர்ட்ஸ் வேணும், இந்த மாதிரிலாம் கண்டென்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து பேசிக்காக ஐடியா தான் கொடுத்தேன். அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு வேர்ட்ஸ் கொண்டாந்து காமிச்சார். அப்படி நீங்கள் சாங்ஸ் நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கே தெரியும்.
சாங் அவ்வளோ ஒவ்வொரு சாங்கும் வந்து எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது வந்து ஒரு 3 சாங். இது இருக்கு ஆனால் எல்லா சாங்கு, ஹையோண்டு நானில், அப்புறம் இது என்ன எதுனா சாங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெலோடிஸ் இந்த படத்தில். அதுக்கப்புறம் கேமராமேன் சார், அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னுடைய கண்களுக்கு வந்து ஒளி கொடுத்தவர். நான் இதை பார்க்கணும் இப்படி வேணும்னு சொல்லும் போது அதை கரெக்டாக காமிச்சார். இது இப்படி தானா உங்கள் அவுட்புட்னு காமிச்சவர். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனோட லைட்டிங்கும் வந்து ஒரு சீன் எடுத்துகிட்டு இதே சீனில் இதே லைட்டிங்கில் இருந்து அந்த சீன் எடுத்துகிட்டு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். அந்த சீனுக்கு அந்த மூடுக்கு அந்த டைமுக்கு என்ன வேணுமோ அந்த மூடுக்கு என்ன வேணுமோ அந்த லைட்டிங் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லி அதுக்கு டைம் எடுத்து பண்ணவர். அந்தளவுக்கு வந்து எஃபோர்ட்ஸ் போட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆதம் சொன்ன மாதிரி அவர் பேசுறது யாருக்குமே கேட்காது. எப்பவுமே ஒரு லைட் யூனிட்ல இருக்க எல்லாரும் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ கும்பலாக நின்றுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவருடைய கை நீட்டு சொல்ல வந்துட்டு இருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். அதுக்கப்புறம் கலைஞனி சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர். அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகே வேலன் அவர்கள் வந்து நீர்க்குமிழி படத்தில் பாலச்சந்தர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நான் பாலச்சந்திரன் தெரியாது, பட் இவர் ஏகே வேலன் தான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இவரு கையில் நான் வந்து இந்த வாய்ப்பு வாங்குறேன்னு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சத்யம் மேடம், அதாவது எவ்ரி பாயிண்ட் அவங்க வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு வந்து இந்த படத்தை பற்றி தெரியும் அவங்களுக்கு. இது ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக அவங்க வந்து அவங்க வாங்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கதை கேட்பாங்க, கேட்டு ஓகே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ரெப்ரசன்டேட்டிவ் விட்டுட்டு அவங்க பாட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவங்க இங்கேயே இருந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் என்ன நடக்குது எப்படி போகுதுன்னு இருந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஃபீட்பேக் கொடுத்து எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. துரை சார் அவர் அங்கே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லியும் வந்து அந்த டெக்னாலஜி ஸோ இம்ப்ரூவ்வாங்க. அந்த இது சார் ஐஃபோன் ஃபேஸ் டைம் அதில் வந்து டெய்லியும் சார் வந்துடுவார். டெய்லியும் காலையில் எங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு ஓகே நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கோயத்தில் வந்து எங்கள்கிட்ட வீடியோ சேட்டிங் பண்ணிட்டு தான் அவர் வந்து அவர் வேலைக்கே போவார். அந்தளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டட். ஆக்சுவலி அவர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து மிக முக்கிய காரணம் அவர் சினிமா ரசிகர். அதாவது வெறித்தனமாக ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு பிஸ்னஸ் மைண்டோட வரவங்களுக்கும் அதை பேஷனாக பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து பேஷனாக பார்க்குறவர். அதனால தான் இந்த படத்தை வந்து என்னதான் இந்த படம் வந்து அந்த டேஸ் வந்து எக்ஸ்டர்னாக போனாலும் அவர் வந்து எடுங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வந்திருக்கு பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு அவுட்புட்டும் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போட்டு காட்டுவோம் சார் இந்த மாதிரி இந்த சீன் இப்படி வந்துருக்கு சார். அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்குனாங்க, செகண்டாக பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னாங்க. ஸோ என்னுடைய இது வந்து என்னென்னா ஒரு ப்ரொடியூசர், அதாவது நம்ம யாருக்கு படம் பண்ணுறோம் முதல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஆடியன்ஸ். இது யாருக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தான். இது வந்து அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்க வராங்க, வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள், ஆஃபீஸில் அவ்வளோ பிரச்சனைகள், எனக்கு என்னப்பா நீ சொல்ல வர தேட்டரில் அப்படின்னு உள்ளே வந்து உட்கார்றவங்களுக்கு ஏமாத்தாமல் ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லணுங்கிற ஒரு ஏக்கல் தான் நானும் அந்த படத்தை பண்ணேன். ஐ திங்க் இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. படம் கூடிய ஊரில் நீங்கள் திரையில் எல்லாரும் பார்ப்பீங்க, பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.